அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பாரம்பூர் ஸ்ரீ ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் போது இருமுடியில் நெய் தேங்காய் ஏன் எடுத்து செல்கிறோம் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம், தை மாதம் போன்ற முக்கிய மாதங்களில் பாரம்பூர் ஸ்ரீ ஐயப்பன் அவர்களின் சபரிமலை சன்னதி திறந்திருக்கும். அங்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் இருமுடியுடன் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அப்படி இருமுடியுடன் செல்லும் போது உள்ளே நெய் தேங்காய் ஊற்றி தேங்காய் கட்டாயம் இருக்க வேண்டும். இதற்கு முக்கிய காரணம் இருப்பது, பாரம்பூர் ஸ்ரீ ஐயப்பன் அவர்கள் பந்தல் அரண்மனையில் வசித்து வந்தபோது அவர்களுடைய வளர்ப்பு தாயானவள் பாரம்பூர் மணிகண்டன் அவர்கள் மீது பாசமாகவே இருக்க முடியவில்லை. இதற்கு காரணம், இவர் ஐயப்பன் கிடைத்த பிறகு அவர்களுக்கு குழந்தை மற்றொரு ஆண் வாரிசு உண்டானதுதான் காரணம். எப்பொழுதுமே மணிகண்டன் அவர்கள் பழிவாங்கும் எண்ணத்திலேயே அவர்களுடைய வளர்ப்பு தாயானவள் தினசரி திட்டம் தீட்டு கொண்டிருந்தார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி பாரம்பூர் ஸ்ரீ மணிகண்டன் அவர்களை வெளியே அனுப்பி விடுவதும், ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிற்க வைப்பதும் அவருடைய தினசரி வேலையாகவே இருந்து வந்தது. அதாவது மணிகண்டனை பந்தல் ராஜா அவர்கள் அரண்மனையில் ராஜாவாக அறிவிக்கிருந்ததுதான் இதற்கு முக்கிய காரணம். இதை அனைத்துமே பாரம்பூர் ஸ்ரீ ஐயப்பன் அவர்கள் மிக பொறுப்பாக எதிர்கொண்டு ஒவ்வொரு நாட்களும் தன் தாயின் தரிசித்தத்தை நகர்த்தி கொண்டு வந்தார். ஒரு கட்டத்தில் அவருடைய வளர்ப்பு தாயானவள் பந்தல் மகாராணி அவர்கள் தனக்கு தீராத வயிற்று வலி வந்துவிட்டதாகவும் அதற்கு தீர்ப்பதற்கு முன்பு சொல்லி வைத்திருந்தது போல அவருடைய வைத்தியரும் இந்த தீராத வயிற்று வலிக்கு புளிப்பால் தான் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும், அப்போதுதான் இந்த வயிற்று வலி தீரும் என அவர் ஒரு கட்டுக்கதையை சொல்லி மணிகண்டனை தீர்த்து வைப்பதற்கு ஒரு முடிவு செய்தனர். இதனால் கடுமையான மனவேதனை அடைந்த பந்தல் மகாராஜா அவர்கள் புலிப்பால் எவ்வாறு கொண்டு வருவது, அதனை கொண்டு வரும் வல்லமை மிக்கவர்கள் யார், எங்கு உள்ளனரா, அவ்வாறு புலியை சந்தித்தால் உயிருடன் வந்து சேர முடியுமா என்று பல்வேறு கேள்விகள் அவருடைய மனதில் எழுகின்றன. இது பொய்யென தெரியாமல் அவ்வாறு இருக்கக்கூடிய வீரர்கள் நம் அரண்மனையில் இருக்கிறார்களா என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. பயமும் ஏற்படுகிறது பந்தல் ராஜாவுக்கு. மேலும் இந்த பிரச்சனையை எவ்வாறு சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு பதற்றமும் அவர் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. யாருமே முன்வராத நிலையில் நாம் பாரம்பூர் மணிகண்டன் அவர்கள் முன்வந்து இளம் வயது பாலகனாக நான் காட்டிற்கு சென்று புலிப்பாலை எடுத்து வருகிறேன் என்று கூறி தைரியத்துடன் முன்னிற்கிறார். அங்கிருந்த அனைவருமே மணிகண்டன் அவர்களை பார்த்து, சிறு வயது பாலகனாக இருக்கிறார்களே, புலி என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது, அங்கே சென்றால் உயிருடன் திரும்புவது மிகவும் அரியது என ஐயப்பன் அவர்களை எச்சரிக்கின்றனர். இருந்தாலும் மணிகண்டன் அவர்கள் கொஞ்சம் கூட பயப்படாமல், தாய்க்காக நான் எவரை வேண்டுமானாலும் சந்திப்பேன், எப்பேற்பட்ட சவாலையும் சந்திப்பேன் என கூறி ஒரு அடர்த்தியான வனப்பகுதியில் புலியை தேடி செல்ல பொறுப்படுகிறார். அந்த புலியிடம் புலிப்பால் கொண்டு வந்தே தீர்வேன் என கட்டளையுடன் அங்கிருந்து செல்கிறார். அப்போது பந்தல் மன்னன் அவர்கள் தன்னுடைய மகனான மணிகண்டன் அவர்கள் காட்டில் உணவுக்காக ஏங்கி கஷ்டப்படாமல் இருக்க, நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்காகவும் நெய்யால் தயாரிக்கப்பட்ட அனைத்து உணவுகளையும் அவருடன் அனுப்பி வைக்கிறார். மேலும் பாரம்பூர் மணிகண்டன் அவர்களுக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பாரம்பூர் ஸ்ரீ சிவபெருமான் அவர்களின் உருவமான முக்கன் கொண்ட தேங்காயும் நெய்யை ஊற்றி ஒரு இடுமொழி போல ஒரு முடி போட்டு பாரம்பூர் மணிகண்டன் அவர்களுக்கு பந்தல் மன்னன் அவர்கள் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறார். இந்த இரண்டும் நெய்யால் தயாரிக்கப்பட்ட உணவாகும். இரண்டும் உன்னுடன் இருக்கும் வரை நீ எந்த கவலையும் கொள்ள தேவையில்லை, தடைகளையும் தாண்டி வெற்றி பெறுவாய் மணிகண்டா என கூறி வழி அனுப்புகிறார். முக்கன் கொண்ட தேங்காய் என்பது பாரம்பூர் சிவபெருமான் அவர்களின் வடிவத்தை குறிப்பதாகும். மேலும் அரி என்பவர் அவரின் தாயாக மோகினி ரூபத்தில் இருக்கிறார். தன் தாயான அவர் எப்பொழுதுமே உன்னை பாதுகாப்பார்கள் என்று அதனையும் கூறி வழி அனுப்புகிறார் பந்தல் மன்னன். மேலும் அவ்வாறு பல தடைகளை தாண்டி காட்டில் ஒரு புலியை அவதாரத்தை கண்டுபிடித்து அவற்றில் புலிப்பால் கொண்டு வந்து தாயின் நோய் தீர்த்ததாகவும் பல ஆன்மீக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. மேலும் அவருடைய தந்தையான
பந்தல் மகாராஜா அவர்கள் நீண்ட நாட்கள் காற்றில் கெடாமல் இருக்க நெய்யால் தயாரிக்கப்பட்ட உணவுகள் மட்டும் மூக்கன் கொண்ட தேங்காய் நெய் ஊற்றி கொடுத்தது போன்ற அனைத்து காரணத்தின் அடிப்படையே பாரம்பொருள் ஐயப்பன் அவர்களுக்கு ஆலயத்திற்கு நாம் செல்லும்போது ஒவ்வொரு முறையும் நம் இருமுடியில் நெய்யுடன் கூடிய தேங்காயை கொண்டு செல்கின்றோம். இது போன்ற நெய் தேங்காய் போன்ற பொருட்கள் இறைவனுக்கு மிகவும் பிடித்து உணவுப் பொருட்களாக பார்க்கப்படுகிறது. முதலில் காட்டிற்கு இருமுடியுடன் சென்ற நபர் நம் பரம்பொருள் ஐயப்பன் அவர்கள்தான். அதற்கு பிறகே நாமும் இருமுடியுடன் செல்கிறோம். இந்த தன்னுடைய பக்தர்கள் தங்களுக்காக என்ன கொண்டு வந்தார்கள் என்பதை எப்போதும் பரம்பொருள் ஐயப்பன் அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள் என்பது இந்த நெய் பற்றிய சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு தன் தாயின் அதாவது பந்தல் மன்னனுக்கு காட்டில் கிடைத்த வளர்ப்பு மகன்தான் மணிகண்டன். அவரை அழிக்கவே அதற்கு பிறகு மணிகண்டன் வந்த பிறகுதான் இவர்களுக்கு ஒரு கரு உண்டாகிறது. அதனால் தன் தாயானவள் இவனை அழித்து விடலாம் என நினைத்து இந்த சதி செயலை தீட்டுகிறார்கள். ஆனால் பந்தல் மன்னன் அவர்கள் அவ்வாறு இல்லை. மணிகண்டனை உண்மையான மகனாகவே நினைத்து கொண்டு இத்தனை சோதனைகளை தாண்டிய ஐயப்பன் அவர்கள் தன் தாய்க்கு புலிப்பால் கொண்டு வந்த பிறகு நீங்கள் ஒரு மகாராஜாவாக இருக்க வேண்டும் என ஐயப்பனுக்கு கோரிக்கை வைக்கிறார். நான் காட்டில் மக்களுக்கு அருள்பாலிப்பேன் என கூறிவிட்டு காட்டிற்கு சென்று அவர் அருள்பாலித்து வருகிறார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.